தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. தீபம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். முக்கிய செய்திகள். குழந்தைகள் மருத்துவத்தில் 750 கிராம் எடை கொண்டு பிறந்த குழந்தை 60 நாட்களில் அதிநவீன சிகிச்சை அளித்து 1 கிலோ 700 கிராம் எடையுடன் பூரண நலம் பெற்று வீடு திரும்பி உள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் மகளிர் தினத்தையொட்டி வீரமங்கை தற்காப்பு திட்ட துவக்க விழா துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். ஒசுடு தொகுதி உளவாய்க்கால் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அமைச்சர் சாய் சரவணகுமார். தவளக்குப்பத்தில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழா ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்து சாதனை பெண்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பு. விழுப்புரம் காவல்துறை சார்பில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழா பெண் காவலர்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி. புதுவை பெண்கள் செயற்பாட்டு குழு சார்பாக உலக மகளிர் தின விழா கொண்டாட்டம். அமைச்சர் லட்சுமி நாராயணன் பெண்களுக்கு சக்தி விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவத்தில் 750 கிராம் எடை கொண்டு பிறந்த குழந்தைக்கு 60 நாட்கள் அதிநவீன சிகிச்சை அளித்ததன் காரணமாக 1 கிலோ 700 கிராம் எடையுடன் பூரண நலம் பெற்று மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவத்தில் 750 கிராம் எடை கொண்டு பிறந்த குழந்தைக்கு 60 நாட்கள் அதிநவீன சிகிச்சை அளித்ததன் காரணமாக 1 கிலோ 700 கிராம் எடையுடன் பூரண நலம் பெற்று மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். சென்னை கல்பாக்கத்தை சார்ந்த மணிகண்டன், காயத்ரி ஆகிய தம்பதியினருக்கு புதுச்சேரி ஐமெட் தனியார் மருத்துவமனையில் 760 கிராம் எடையுடன் பெண் குழந்தை பிறந்தது. மிகவும் குறைவான எடையுடன் ஆபத்தான நிலையில் பிறந்த குழந்தையை கடந்த 60 நாட்களுக்கு முன் புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு பச்சிளம் குழந்தை நிபுணர் மருத்துவர் பிரேம்குமார் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அகிலா ஆகியோர் தலைமையில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதால் குழந்தை 2 மாதத்தில் 1 கிலோ 700 கிராம் எடையுடன் நலமுடன் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ளது. புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனையின் மருத்துவ சாதனையில் ஒரு மைல்கல்லாக இந்த நிகழ்வு அமைந்ததை கொண்டாடும் வகையிலும், மேலும் பிறந்த குழந்தை டிஸ்சார்ஜ் செய்யப்படும் நாளான மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் என்பதால் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் குழந்தைக்கு சிறப்பு வழி அனுப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அகில மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் குழந்தையின் பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். அதில் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் குழந்தையின் பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். மேலும் குழந்தைக்கு ஜீவன் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் மருத்துவர்கள் புத்தாடை உள்ளிட்ட பரிசு பொருட்களை வழங்கி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து குழந்தை நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் கூறுகையில், மிகவும் குறைந்த எடையுடன் ஆபத்தான நிலையில் பிறந்த குழந்தையான எங்கள் மருத்துவ குழுவினர் அளித்த சிறப்பு சிகிச்சை மற்றும் செவிலியர்களின் தீவிர பரிவான கண்காணிப்பு காரணமாக எந்தவித நோய் தொற்று மற்றும் குறைபாடுகள் இல்லாமல் நலமுடன் இன்று வீடு திரும்பி உள்ளதாகவும், உலக நாடுகளிடையே முதல் முறையாக 700 கிராம் எடை கொண்ட குழந்தை எந்தவித நோய் தொற்றும் இல்லாமல் பூரண நலத்தோடு மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியது இதுவே முதன்முறை எனவும், இதற்கு முன்னர் குறைவான எடையுடன் பிறந்த குழந்தைகள் ஆக்சிஜன் மற்றும் பல்வேறு குறைபாடுகளோடு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு இயல்பு நிலைக்கு வருகின்ற சூழல் இருந்த நிலையில் தற்போது புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட குழந்தை எந்தவித குறைபாடு மற்றும் நோய் தொற்று உள்ளிட்ட எந்தவித உடல் பிரச்சனைகள் இல்லாமல் மற்ற இயல்பான குழந்தைகள் போல் இன்று நலமுடன் வீடு திரும்பியுள்ளது. மகிழ்ச்சியை தருகிறது. அதுவும் மகளிர் தினமான மார்ச் 8 ஒரு பெண் குழந்தையை மீட்டெடுத்து நலமுடன் டிஸ்சார்ஜ் செய்வது என்பது எங்கள் மருத்துவமனைக்கு கிடைத்த பெருமை மற்றும் மகிழ்ச்சி என அவர் தெரிவித்தார். ஹாப்பி உமன்ஸ் டே அன்னைக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப எடை குறைஞ்சி 6 மாதத்துல 750 கிராம்ல பிறந்த குழந்தைய
2 மாசம் சிகிச்சைக்கு அப்புறம் இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்புறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா. இது வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து நம்ம வந்து ஷப்னம் மேடம்க்கு, who had a belief in us to handle a 6-month-old baby. 6 மாசம் வெறும் 26 மாதம் பிறந்த குழந்தைக்கு 750 கிராம் எடையோட பிறந்தாங்க. 2வது தேங்க்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு, who had a belief in us, இந்த பாப்பாவை நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைச்சு இது பண்ணாங்க. இதுல முக்கியமான நான் சொல்ல விரும்புறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 750 கிராம் நம்ம கையில 60 நாள் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ஒரு நாள் கூட இந்த பாப்பா வென்டிலேட்டர்ல இல்லவே இல்லை. பாப்பா பிறந்த முதல் நாள்ல இருந்தே பாப்பா நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் சொல்லுவோம், அதுலேயே தான் இருந்தாங்க. அதே போல இது மாதிரி ரொம்ப குறை மாதத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் சான்சஸ் இருக்குன்னு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. இந்த 60 நாள்ல மொத்தமா இந்த பாப்பா வெறும் 7 நாள் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ்ல இருந்தாங்க. புதுச்சேரி காவல்துறை சார்பில் மகளிர் தினத்தையொட்டி வீரமங்கை தற்காப்பு தின விழாவை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கான வீரமங்கை தற்காப்பு திட்டம் தொடக்க விழா கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தற்காப்பு கலை பயிற்சி அளித்த காவல்துறையினர், பயிற்சி பெற்ற மாணவியர், சிறந்த கலை பயிற்சி அளித்த காவல்துறையினர், பயிற்சி பெற்ற மாணவியர், சிறந்து பணியாற்றிய பெண் காவலர்கள், உதவி பெண் சார்பு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 32 பேருக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கினர். தொடர்ந்து கராத்தே, சிலம்பாட்டம், ஓடு உடைத்தல், தற்காப்பு தாக்குதல் போன்ற தற்காப்பு கலைகளை பெண் காவலர்கள், பள்ளி மாணவியர்கள் நிகழ்த்தி காட்டினர். வீரமங்கை திட்ட குறும்படம், பரதநாட்டியம் ஆகியவை நடைபெற்றன. விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பெண்களுக்கு தைரியம், துணிச்சல் ஏற்படுத்தும் வகையில் வீரமங்கை திட்டம் காவல்துறையால் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும், பள்ளிகளுக்கு காவல்துறையினர் சென்று மாணவியருக்கு தற்காப்பு கலை பயிற்சி அளிப்பார்கள். அவர்கள் செய்து காண்பித்த வீர செயல்கள் மற்ற பெண்களுக்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி இருக்கும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய வேண்டும் என காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், அதில் இதுவும் ஒன்றாகும் என தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்துள்ளது, அதற்கான நடவடிக்கைகளை புதுச்சேரி காவல்துறை செய்துள்ளது என பேசினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், காவல்துறை தலைவர் அஜித் குமார் சிங்லா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய வேண்டும், அந்த குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கோடு நம்முடைய காவல்துறையானது பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அதில் இதுவும் ஒன்றாகும். நம்முடைய பள்ளி பிள்ளைகளுக்கு குற்றவியல் சம்பந்தமான பல கருத்துக்களை அவர் எடுத்து பள்ளிக்கு சென்று அதனை அவர்கள் கூறுவது என்றால், பெண்கள் தங்கள் பாதுகாத்துக் கொள்ள எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருக்கின்றது என்பதை தெரிந்துவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. ஒசூடு தொகுதி உளவாய்க்கால் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல், மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய் சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அகரம், உளவாய்க்கால் மற்றும் கோனேரிக்குப்பம் கிராமங்களில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதிதாக கட்டப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 7,27,000 மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல், மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஒசூடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் மீனா ராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், ஒசூடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கிளை தலைவர் முருகவேல், கலியபெருமாள், ஊர் முக்கியஸ்தர்கள் கர்ணா, கலியமூர்த்தி, திருவேங்கடம், மனோகர், பாலு, மல்லிகா, கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் மூலம் அகரம், உளவாய்க்கால் மற்றும் கோனேரிக்குப்பம் கிராமங்களில் உள்ள சுமார் 3000 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரி அழகு கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் மகளிர் தின விழா கம்பன் கலையரங்கத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அழகு கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் மகளிர் தின விழா கம்பன் கலையரங்கத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அழகு கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் முதல் நிகழ்வாக தந்தை பெரியார் சிலை முன்பு போதையிலிருந்து புதுச்சேரியை பாதுகாக்க உறுதிமொழி ஈர்ப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஒப்பனை கலைஞர்களின் ரேம்ப் வாக் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஜானகி தலைமை வகித்தார். முன்னிலை பவானி, சுப்ரியா, லதா, கலையரசி, அமுதவல்லி, மகேஸ்வரி, புவனேஸ்வரி, அகிலா வகித்தனர். தொடர்ந்து போதையில்லா புதுச்சேரி சிறப்பு பாடல் மற்றும் லட்சணை வெளியிடப்பட்டது. தொடர்ந்து ஓவிய கண்காட்சி திறந்து வைக்கப்பட்டது. கருத்தரங்கத்தினை புதுச்சேரி CITU மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் கலந்து கொண்டார். போதையும் பெண்கள் மீதான வன்கொடுமைகளும் என்ற தலைப்பில் சுகந்தி, தமிழ் மாநில தலைவர் AIDWA, போதையும் புதுச்சேரி அரசின் கொள்கைகளும், CITU மாநில தலைவர் பிரபுராஜ், போதையும் உடல்நல பாதிப்புகளும் இந்த தலைப்பில் டாக்டர் மாருதிராவ் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமிகள் நடனம் நடைபெற்றது. முன்னதாக கல்லூரி மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் நிர்வாகிகள் பவானி, சுப்ரியா, கலையரசி, அமுதவல்லி, மகேஸ்வரி, புவனேஸ்வரி, அகிலா ஆகியோர் ஒருங்கிணைப்பு பணியை செய்திருந்தனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் தேங்காய்திட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. மகளிர் தினத்தை முன்னிட்டு லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் தேங்காய்திட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. மகளிர் தினத்தை முன்னிட்டு லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் தேங்காய்திட்டில் உள்ள ராமகிருஷ்ணா அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. மருத்துவ முகாமில் MVR மருத்துவ மையம் மற்றும் வேல் நடமாடும் பல் மருத்துவ சேவை மையம் நடத்திய முகாமில் பல் மருத்துவ முறைகள் பற்றியும் பல் நோய்களை பற்றிய விழிப்புணர்வும் வாய் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வும் ஏற்படுத்தி கிராமத்து மக்களுக்கு தேவையான பல் சிகிச்சையும் செய்தனர். முகாமில் அறக்கட்டளை தலைவர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, பேராசிரியர் டாக்டர் தங்கவேலு, டாக்டர் மலர்கொடி, டாக்டர் அனிதா, டாக்டர் சீட்டல் குமார் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டு கிராமத்து மக்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளையும் விழிப்புணர்வையும் செய்தனர். இக்குழுவத்தில் 250வது பல் மருத்துவ முகாமாகும். இவ்விழாவினை ஏற்பாடு செய்த லயன் ஆரோக்கியதாஸ், லயன் செல்வகாந்தி, லயன் கலியமூர்த்தி, லயன் குப்பன் ஆகியோர் செய்திருந்தனர். திமுக மகளிர் அணி சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா வில்லியனூரில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணி சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு மாநில கழக அமைப்பாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை தாங்கினார். பொதுக்குழு உறுப்பினர்கள் அமுதகுமார், நர்கீஸ், மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி, மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் சுமதி, மகளிர் அணி தலைவர் சந்திரகலா, துணைத் தலைவர் பிரியதர்ஷினி, மகளிர் தொண்டர் அணி தலைவர் சத்யா, மகளிர் தொண்டர் அணி துணைத் தலைவர் விஜயலட்சுமி, துணை அமைப்பாளர்கள், சமூக வலைதள தலைவர்கள், பொறுப்பாளர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அருட்செல்வி வரவேற்று பேசினர். விழாவில் திமுக தலைமை நிலைய மக்கள் செய்தி தொடர்பு பிரிவு மாநில துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SB சிவக்குமார், மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத், துணை அமைப்பாளர் தைரியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி செயலாளர்கள், அணிகளின் அமைப்பாளர்கள், விவசாய அணி தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தின் முடிவில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன் நன்றி கூறினார். புதுவை உழவர்கரை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் தலைமையில் தேசிய மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி மகளிர் தின வாழ்த்து கூறி கௌரவித்தனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுவை உழவர்கரை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் உலகநாதன் தலைமையில் மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் தாமரை செல்வி முன்னிலையில் தன்வந்திரி நகர் காவல் நிலையம் மற்றும் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் உள்ள பெண் உதவி ஆய்வாளர் மற்றும் முதன்மை பெண் காவலர் மற்றும் பெண் காவலர்களுக்கு மற்றும் கோரிமேடு மற்றும் மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளில் உள்ள பெண் மருத்துவர்கள் மற்றும் பெண் செவிலியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு என சுமார் 100 பேர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கூறி கொண்டாடப்பட்டது. இதில் மாநில விவசாய அணி செயலாளர் முத்து, மாநில மகளிர் அணி செயலாளர் கலைவாணி, திருநீலகண்டன், தேவா பட்டியல் அணியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கார்த்திக், தட்டாஞ்சாவடி தொகுதி முன்னாள் செயலாளர் குமார், ரவி, கலையரசன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்
சுஜாதா, கதிர்காமம் தொகுதி செயலாளர் பிரியா, முன்னாள் கதிர்காமம் தொகுதி மகளிர் அணி தலைவி உமா ஆகியோர் உடனிருந்தனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பேங்க் ஆஃப் இந்தியா கதிர்காமம் கிளையில் சிறப்பு கூட்டம் கூட்டப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மகளிர் தினத்தையொட்டி வங்கியையும் மகளிர் வாடிக்கையாளர்களான மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் தொழில் முனைவோர் கலந்து கொண்டனர். முதன்மை காசாளர் அன்பரசு வரவேற்புரையாற்ற வங்கியின் மேலாளர் பாக்கிய பிரியா மற்றும் துணை மேலாளர் செல்வி சூர்யா மகளிர்களுக்கு உண்டான சிறப்பு சலுகைகள் பற்றி எடுத்துரைத்தார். தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் சேவை உதவியாளர் செல்வி சுமதி நன்றி உரையாற்றினார். ஸோ நாங்கள் இந்த மீட் எதுக்காக முக்கியமாக நாங்கள் செஞ்சோம்னா, விமென்ஸ் டேயில் எங்களுடைய முக்கியமான விமன் கஸ்டமர்ஸ், நாங்கள் கொடுத்த எஸ்ஏஜிஸ் மெம்பர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கஸ்டமர்ஸ் இவங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு நாங்கள் ஃபெலிசிட்டேட் பண்ணுன்றது எங்களுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது. மணவெளி அரிச்சுவடி மனநல மையத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. மணவெளி அரிச்சுவடி மனநல மையத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளியில் அமைந்துள்ள அரிச்சுவடி மனநல மையம், ஆண்கள் காப்பகத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் அரிச்சுவடி மனநல மையம் ஆகியவை இணைந்து நடத்திய மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவர் இளவழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் அசோகன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமை துவக்கி வைத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தார். சிறப்பு மருத்துவர்கள் மருத்துவர் மாருதிராவ், மருத்துவர் அரவிந்தன், மருத்துவர் நவசக்தி, மருத்துவர் கலையரசி, மருத்துவர் சாய் தர்ஷினி, மருத்துவர் கலைசெல்வி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுநலம் மருத்துவம் மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சை, ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சை, மனநல சிகிச்சை உள்ளிட்டவற்றை நோயாளிகளுக்கு அளித்தனர். முன்னதாக டாக்டர் இளவழகன் சிறப்பு அழைப்பாளர்களை பொன்னாடை பூர்த்தி, பழக்கூடை மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். மேலும் இந்த முகாமில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அரிக்கமேடு போர்ட் முன்னாள் தலைவர் சதீஷ்குமார், பொருளாளர் கோதை சதீஷ்குமார், முன்னாள் செயலாளர் ராமச்சந்திரன், உறுப்பினர்கள் முருகன், பிரசாத், முத்து, காமாட்சி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்ட இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை அரிச்சுவடி மனநல மைய ஊழியர்கள் செய்திருந்தனர். கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா அகாடமி மேல்நிலைப் பள்ளியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா அகாடமி மேல்நிலைப் பள்ளியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கத்தில் உள்ள ஜவஹர் துரோணா அகாடமி பள்ளியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் நிர்வாகி குருராஜ் மற்றும் தலைமை ஆசிரியை சௌந்தரி தலைமை தாங்கினார்கள். சிறப்பு விருந்தினர்களாக பிடிஓ ஆபீசர் கலைமதி, சேவக் மதியழகன், பொது மேலாளர் திவ்யா, சமூக வல்லுநர் தனலட்சுமி, கன்னியம்மாள், பஞ்சாயத்து தலைவர் மோகனசுந்தரி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவின் தொடக்கமாக கோலப்போட்டி நடைபெற்றது. அதனை தொடர்ந்து பெண்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை 47 மகளிர் சுய உதவி குழுவினர் மற்றும் மாணவ மாணவிகள் அணிவகுத்து சிறப்பித்தனர். மகளிருக்கு என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. பல்வேறு சுயஉதவி குழுக்களில் சாதித்த பெண்மணிகளுக்கு சாதனை விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜவஹர் துரோணா பள்ளியின் நிர்வாகி குருராஜ், தலைமை ஆசிரியர் சௌந்தரி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரத்தையொட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பரிசோதனை முகாமினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரத்தையொட்டி இந்திய மருத்துவர்கள் சங்கம், புதுச்சேரி கண் மருத்துவர்கள் சங்கம், ஜோதி கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பரிசோதனை முகாம் கடற்கரை சாலை காந்தி திடலில் தொடங்கியது. முகாமை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட ஆலோசகர் மணி, ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் வைத்தியநாதன், இந்திய மருத்துவ சங்க புதுச்சேரி தலைவர் டாக்டர் சுதாகர், ஜோதி கண் மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் வனஜா வைத்தியநாதன் ஆகியோர் உடன் இருந்தனர். உலக கண்ணீர் அழுத்த நோய் பரிசோதனை முகாம் மார்ச் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. Both how many doctors? Doctors also both sides. We have 2 of them. ஊதிய உயர்வு வழங்க கோரி புதுவை ரொட்டிப்பால் ஊழியர்கள் 5வது நாளாக மெழுகுவர்த்தி ஏந்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு கோரி புதுவை ரொட்டிப்பால் ஊழியர்கள் 5வது நாளாக மெழுகுவர்த்தி ஏந்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசின் கல்வித்துறையில் 813 ரொட்டிப்பால் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அவர்களுக்கு ரூபாய் 18,000 ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார்.
ஆனால் இதுவரை ஊதியம் உயர்த்தி வழங்கப்படவில்லை என்றும் இதனை கண்டித்து ரொட்டிப்பால் ஊழியர்கள் கடந்த 3ஆம் தேதி முதல் கல்வித்துறை வளாகத்தில் தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அவர்கள் 5வது நாளாக மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். நீங்களே சொல்லுங்க, இந்த கல்வித்துறையை நம்பி நாங்க இத்தனை வருஷமா இந்த வேலை செஞ்சு யாரை கேட்டாலும் நீங்க எஜுகேஷன் வேலை செய்றீங்க, எஜுகேஷன் இது வரைக்கும் இன்னைக்கு எஜுகேஷன் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இன்னைக்கே நாங்க வெளியே போனா கூட நாங்க இவ்வளவு நாள் உழைச்சு 22 வருஷமா உழைச்சு நாங்க இதுக்கப்புறம் வெளியே போய் எந்த வேலை செய்ய முடியும்? நீங்க தான் ஸ்கூல்ல வேலை செய்றீங்களே சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறாங்க. ஆனா ஸ்கூலுக்கு வேலை செய்யறவங்க எந்த அங்கீகாரமும் கிடையாது. தவளக்குப்பத்தில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்து சாதனை பெண்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் விழாவை குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அரசு செயலர் ஜெயந்த்குமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துறை இயக்குநர் முத்து மீனா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். செயல்களை துரிதப்படுத்துதல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு மகளிர் தின சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பெண்களின் பொருளாதாரத்தை மட்டுமல்ல, அவர்களுடைய மன வலிமையை, தன்னம்பிக்கை, பாதுகாப்பு உணர்வை பலப்படுத்தும். அவர்கள் கண்ணீர் கூட வாழ வழி வழங்கும். போட்டோகிராஃபி கற்று அந்த துறையில் பெரிய ஆர்வத்தால் இவர் பல்வேறு சிறப்பான பணிகளை சர்டிபிகேட் இப்ப இங்கே வழங்கப்பட்டிருக்கு. இதற்காக 25,000 ரூபாய்க்கான வைப்பு நிதி. விழுப்புரம் காவல்துறை சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் காவலர்கள் பங்கு பெறும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் திஷா மித்தல் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் மேற்பார்வையில் மாவட்ட காவலர் மைதானத்தில் மாரத்தான் ஓட்ட போட்டியினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட காவல் மைதானத்தில் துவங்கி வீரன்கோவில் வழியாக மீண்டும் மாவட்ட காவல் மைதானத்தில் முடிவுற்றது. இப்போட்டியில் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையைச் சேர்ந்த பெண் காவலர்கள் கலந்து கொண்டனர். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கான உதவி எண் 181 மற்றும் காவல் உதவி செயலியினை பொதுமக்களிடையே கொண்டு செல்லும் வகையில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாரத்தான் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் கலந்து கொண்டனர். இதில் முதல் 10 இடங்களை பிடித்த பெண் காவலர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியின் போது கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தினகரன், தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் செல்வநாயகன், ஆயுதப்படை துணை காவல் கண்காணிப்பாளர் ஞானவேல், ஆய்வாளர் அருணாச்சலம் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுவை பெண்கள் செயற்பாட்டு குழு சார்பாக உலக மகளிர் தினம் மற்றும் புதுவை சக்தி விருது வழங்கும் விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். புதுவை பெண்கள் செயற்பாட்டு குழு சார்பாக உலக மகளிர் தினம் மற்றும் புதுவை சக்தி விருது வழங்கும் விழா அண்ணா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. அமைச்சர் லட்சுமி நாராயணன் விழாவிற்கு தலைமை தாங்கி விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். பெண்கள் செயற்பாட்டு குழு தலைவர் ரேகனா பேகம் வரவேற்புரை அளித்தார். செயற்பாட்டாளர் மார்கரெட் நிக்கல்ஸ் நோக்குவுரையாற்றினர். வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா, சட்ட ஆலோசகர் பெண்கள் செயற்பாட்டு குழு வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா ஆண்டறிக்கை வாசித்தார். பாவலர் சண்முக சுந்தரம் பணி ஓய்வு பெற்ற மத்திய உதவி ஆணையர் பெண்களின் பெருமையே பெண்ணின் பெருமை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினர். விழாவில் கேப்டன் சார்லஸ் பெர்னாண்டஸ், ராணுவ செவிலியர் சேவை, இந்திய ராணுவம், உழவர்கரை நகராட்சி மகளிர் நுகர்வோர் அமைப்பின் தலைவி மற்றும் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற திலகவதி வடிவேல், 2025ஆம் ஆண்டிற்குரிய புதுவை சக்தி விருதுகள் பெண்கள் செயற்பாட்டிற்கு குழுவினரால் வழங்கப்பட்டது. செயற்குழு உறுப்பினர் லலிதா பெரியசாமி, புதுவை பெண்கள் செயற்பாட்டு குழு உறுப்பினர்கள் ஆகியோர் நன்றி உரையாற்றினர். வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சிற்றம்பலம் மயிலம் ரோட்டில் செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இக்கல்லூரியில் செயல்படும் நாட்டு நலப்பணி திட்டம், இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் மற்றும் கிளியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து இரத்த தான முகாமினை நடத்தியது. இரத்த தான முகாமினை கல்லூரி முதல்வர் வில்லியம் துவக்கி வைத்து இரத்த தானம் வழங்கும் 60 மாணவ மாணவியர்களை பாராட்டினார். மேலும் இரத்த தானம் செய்வதனால் ஏற்படும் பயன்களை எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் ஜெயபிரகாஷ், பாரதி, அரவிந்தன் ஆகியோர் மேற்பார்வையில் மாணவர்கள் இரத்த தானம் வழங்கினர்.
வட்டார மருத்துவ அலுவலர் ஜெயபிரகாஷ் தனது உரையில் இரத்த தானம் வழங்குவதால் எதிர்காலத்தில் பல மனித உயிர்களை பாதுகாக்க முடிகிறது என்று கூறினர். இரத்த தான முகாமினை ராமலிங்கம், செல்வமுருகன், ரவி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். இளைஞர்கள் செஞ்சிலுவை சங்க ஒருங்கிணைப்பாளர் குணசேகரி அனைவரையும் வரவேற்றார். நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அருள் அமுதம் வாழ்த்துரை வழங்கினர். முடிவில் ஒருங்கிணைப்பாளர் அகஸ்டின் ஜார்ஜ், செல்லம்மாள் ஆகியோர் நன்றி கூறினர். திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சாரண சாரணிய இயக்கத்தின் சார்பாக 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பாரத சாரண சாரணிய இயக்கத்தின் சார்பாக 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. பயிற்சி முகாமின் முதல் நாளில் சாரணர்கள் திருவண்டார்கோவிலில் அமைந்துள்ள சிவன் கோயிலுக்கு சென்று உழவார பணியை மேற்கொண்டனர். 2ஆம் நாள் பயிற்சியில் சாரண சைகை, குறிக்கோள், உறுதிமொழி, சாரண சட்டம், சீருடை அணியும் முறை, ஊதல் சைகைகள், கை சைகைகள், கை குலுக்கும் முறை, அணிமுறை பயிற்சி, முதலுதவி, கைவினை பயிற்சி, பாடல், நடனம் மற்றும் உடற்பயிற்சி என பல்வேறு வகையான பயிற்சிகள் பெற்றனர். சாரண செயலர் ராமு, சாரண ஆசிரியர் நாகபிரசாத், மாநில துணை பயிற்சி ஆணையர் முருகையன், சாரண ஆசிரியர் பச்சையப்பன், ஆசிரியர் லிங்கேஸ்வரன், ஆசிரியர்கள் தர்மன் ஆகியோர் சாரணர்களுக்கு பயிற்சி அளித்தனர். சாரண முகாமின் நிறைவு விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் முனைவர் சந்திரன், மாநில அமைப்பு ஆணையர் சண்முகம், தலைமை ஆசிரியர் மங்களம் மற்றும் மாவட்ட பயிற்சி ஆணையர் மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமில் முதன்மையாக திகழ்ந்த சாரணர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார்கள். முகாமிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் அருள்குமார், அருள்ராஜ், சந்திரசேகரன், நடராஜன் ஆகியோர் செய்திருந்தனர். அன்னை சிவகாமி மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. அன்னை சிவகாமி மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் எழில் கல்பனா தலைமை தாங்கினார். விரிவுரையாளர் தெய்வகுமாரி அனைவரையும் வரவேற்றார். நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாகவும் அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் பள்ளி முதல்வருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதேபோல் பள்ளி முதல்வர் அனைத்து பெண் ஆசிரியர்களுக்கும் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசுகள் அளித்தும் கௌரவித்தனர். மேலும் மகளிர் தினத்தின் சிறப்புகளை மாணவிகளுக்கு எடுத்துரைத்தனர். கணித ஆசிரியர் ஞானவேல் நோக்க உரையாற்றினர். இறுதியாக அன்பு மொழி நன்றி கூறினர். தமிழ் பட்டதாரி ஆசிரியர் ராமச்சந்திரன் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை அனைத்து ஆசிரியர்களும், அலுவலக ஊழியர்களும் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களும் செய்திருந்தனர். விமென்ஸ் எம்பவர்மெண்ட் நிச்சயமா வந்துடும். விமென்ஸ் டே செலிப்ரேஷன் எதுக்குன்னா விமென்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்காக தான். எதிர்காலத்தில் பெண்கள் நல்ல நிலைமையில இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விழாக்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். மூலக்குளம் கிறிஸ்ட் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மூலக்குளம் பிச்சை வீரன்பேட் கிறிஸ்ட் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் கல்லூரி அரங்கில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு பெண்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நாட்டிய சக்ரா கலை இயக்குநர் கிருத்திகா ரவிச்சந்திரன், அம்மா அணியின் சானிட்டரி நாப்கின் நிறுவனர் கிருத்திகா முருகேசன், சாம்பால் கல்வி அறக்கட்டளை இயக்குநர் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அனைத்திந்திய பிஎஸ்என்எல் ஓய்வூதியர் நலசங்கம் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. அனைத்திந்திய பிஎஸ்என்எல் ஓய்வூதியர் நலசங்கம் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. அனைத்திந்திய பிஎஸ்என்எல் ஓய்வூதியர் நலசங்கம் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் ரேணுகாதேவி தலைமை தாங்கினார். சந்திரா, பானுமதி, கௌசல்யா ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அசோகராஜன், மாவட்ட செயலாளர் சிவக்குமார் மற்றும் பொருளாளர் ஹரிஹரன் மற்றும் பிஎஸ்என்எல் சமூக சேவகர் சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மகளிர்கள் கலந்து கொண்டு தங்களுக்குள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.